குவைத் விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களானது தற்போது கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், 7 தமிழர்களின் உடல்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்கள் சரவணன். குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 45 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய உடல் விமானப்படையினுடைய விமானம் மூலமாக இன்று கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இது கேரளாவைச் சேர்ந்தவர்கள் 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 7 பேர். தமிழகத்தைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, அதேபோன்று சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர், திண்டிவனம் அருகே செஞ்சியை சேர்ந்த முகமது ஷெரீப், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, திருச்சியை சேர்ந்த ராஜு எபினேசன், அதேபோல தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே ஆதனூரைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் என்ற இந்த 7 பேருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அடையாளம் காணப்பட்டது DNA பரிசோதனை மூலமாக அவர்களுடைய அடையாளம் காணப்பட்டு அங்கிருந்து விமானப்படை விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விமானப்படையினுடைய விமானம் C-130J என்ற இந்த விமானம் மூலமாக கேரளாவின் கொச்சியை வந்தடைந்திருக்கக்கூடிய இந்த விமானத்தில் இருந்து 31 உடல்கள் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. 23 பேர் அங்கே கேரளாவைச் சேர்ந்தவர்கள், 7 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இங்கிருந்து தரைமார்க்கமாக அது ஆம்புலன்ஸ் மூலமாக தனித்தனி ஆம்புலன்ஸ்களில் இவருடைய உடல் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கிருந்து உடல்களை பெற்று தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைப்பதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அங்கே நேரில் சென்றிருக்கிறார்கள், கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த அந்த 7 பேருடைய உடலும் தற்பொழுது பெற்று அங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு மாவட்டங்களுக்கு தனித்தனி ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல அனுப்பி வைக்கப்படுகிறது. அதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அங்கே கேரளா மாநிலம் கொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கொச்சியிலிருந்து தென் மாநிலங்களை சேர்ந்தவர்களுடைய உடலை அங்கிருந்து இங்கே தென் மாநிலங்களை சேர்ந்தவர்களுடைய உடல் டெல்லிக்கு மீண்டும் இந்த விமானப்படையினுடைய விமானம் மூலமாக டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சேர்ந்தவர்களுடைய உடல்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 31 பேருடைய உடல் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 7 பேருடைய உடலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தமிழகத்தைச் சேர்ந்த இந்த 7 பேருடைய உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து தயாராக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக ராமநாதபுரம், கடலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கு, தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களுக்கு சாலை மார்க்கமாக உடலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது சென்னையை சேர்ந்தவருடைய உடலும் தரை மார்க்கமாகத்தான் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்படுகிறது என்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை இங்கு அனுப்பிய பிறகு அவருக்கு இந்த இறுதி அஞ்சலி நடவடிக்கைகள் முடிந்த பிறகு அவர்களுடைய சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே அங்கே இந்த தீ விபத்தில் உயிரிழந்த இந்த 46 பேருடைய உடல்களுமே மரபணு பரிசோதனை, DNA பரிசோதனை மூலமாக அடையாளம் காணப்பட்டு உறுதி செய்யப்பட்ட பிறகே உடல்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்தியாவுக்கு என்ற நிலையில். இதற்கு பிறகு இங்கு வந்த பிறகு தனியாக பரிசோதனைகள் எதுவும் தேவையில்லை என்றும் உடனடியாக அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக கொண்டு வரப்பட்டு சொந்த ஊரிலே அவருடைய உடல்கள் ஒப்படைக்கப்படுகிறது. இதிலே தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், அதே போல கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே இருக்கக்கூடிய முட்டம் என்ற பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி என்பவருடைய உடல், அதே போல சென்னை ராயபுரம் கார்பரேஷன் காலனியைச் சேர்ந்த சிவசங்கர் இவருடைய உடலும் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. அதே போல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சேர்ந்த முகமது ஷெரீப், ராமநாதபுரம் கருப்பண்ணன் ராமு என்பவருடைய உடலும், திருச்சியைச் சேர்ந்த ராஜு எபினேசன், அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் என்பவருடைய உடலும் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இன்று மாலைக்குள் அந்தந்த ஊர்களுக்கு உடல் கொண்டு சென்று அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.